பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தரிசனம் உள்ள சபைகளில் ஆவிக்குரிய உதாசீனங்களை கொண்டு வர சாசனுடைய திட்டம் ஒன்று. நல்லா கவனிக்கணும். தரிசனத்திற்காக செயல்பட, தரிசனத்திற்காக ஓட, தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிற சபைகளில் ஆவிக்குரிய உதாசீனம், ஆவிக்குரிய உதாசீனம் இதை கொண்டு வந்து செயல்பாட்டின் வேகத்தை குறைப்பதற்கு சாத்தான் எடுக்கிற திட்டங்களை ஆவியானவர் கவனிக்கிறார். ஆகையால் சபை ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய உதாசீனங்கள் தேவ ஜனங்களுக்குள்ளே தலை உயர்த்தி விடாதபடி அதிகமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆவிக்குரிய உதாசீனங்கள் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் தரிசனம் இருக்கும், நிறைவேறாது. கிருபை இருக்கும், செயல்படாது. வாஞ்சை இருக்கும், வெற்றி இருக்காது. இது அநேக ஊழியங்களின் தோல்வி. இது ஆவிக்குரிய கரிசனையின்மை, ஆவிக்குரிய உதாசீனம். அநேக சபைகளில் இது போராடுகிறது. நிறைய பேருக்கு அதை அடையாளம் காண தெரியல. ஆவிக்குரிய ஸ்தோத்திரம், உதாசீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கவனிங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியணும்னா, அதாவது சபையில் எல்லா காரியங்களிலும் ரொம்ப கவனமாக உற்சாகமாக செயல்படுவாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் சைடை தவிர நல்லா கவனிக்கணும். சமையலாக முன்ன, கட்டுமானமாக முன்ன, வண்டி ஓட்டணுமா முன்ன, காய்கறி வாங்கணுமா முன்னாடி, எல்லாத்துலேயும் உண்டு. ஜபத்தை தவிர, ஆராதனையை தவிர, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதை தவிர. இது ஆவிக்குரிய உதாசீனம். வேற எல்லாவற்றிலும் கரிசனை இருக்கும், ஆனால் எதில் மட்டும் கரிசனை இருக்காது? இந்த ஸ்பிரிச்சுவல் சைடு மட்டும் கரிசனை இருக்காது. இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம், சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த விஷயத்தில் சபை அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆவிக்குரிய கரிசனையின்மை, ஆவிக்குரிய உதாசீனம் ஆவிக்குரிய மந்த நிலைக்கு நேராய் சபையை கொண்டு போய் விட்டுரும். ஆகவே இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். அல்லேலூயா. நிறைய பேர் பிரசங்கத்தை எழுதுறீங்க, ஆனால் இதை எழுதின மாதிரி தெரியல. நீ கேட்காத பிரசங்கம் இல்லை, கேட்டு கேட்டு நாசமாக போகிறதா மிச்சம். நான் இன்னும் சொல்லுவேன், எழுதணும்னு உள்ளவன் இதை எழுதணும். நான் சொல்ல புரியும்னு நினைக்க, எழுதணும்னு உள்ளவையா இதை எழுதணும். ஏன்னா இது சபைக்கு விரோதமாக சத்துரு வச்சிருக்கிற ஒரு கண்ணியாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு விரோதமாக சத்துரு வச்சிருக்கிற கண்ணி. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் 2 நாளாக மிக தெளிவாய் உபதேசம் பண்ண காரணம். ஏன்னா நம்ம கேட்காத பிரசங்கம் ஒன்றும் இல்லை. இது பைபிளை விட்டுட்டு கம்பராமாயணம் தான் பேசணும். அவ்வளவு பிரசங்கம் கேட்டாச்சு. அதல்ல, ஆவிக்குரிய உதாசீனம் சாத்தான் கட்டவிழ்க்க எத்தனிக்கிறான். இந்த விஷயத்தில் சபை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மறைமுகமான சாத்தானுடைய மறைமுகமான ஒரு வெப்பன், ஒரு வெப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உதாசீனம் என்ன செய்யும்னா கரிசனை இல்லாய்மையை கொண்டு வந்துடும். கரிசனை இல்லாய்மையை கொண்டு வரும். எப்படின்னு சொல்கிறேன். அதாவது இதுதான் யாருக்குள்ளே இருந்துச்சு தெரியுமா?
லோத்துக்குள்ள இருந்த ஆவி இது என்ன செய்யும்னா சுயம் ஜெயம் எடுக்க உற்சாகப்படுத்தவே செய்யாது. லோத்து குடும்பம் விடுவிக்கப்படணும்னு தெய்வம் நினைச்சார், சரிதானே? லோத்து குடும்பம் விடுவிக்கப்படணும் மோசே நினைச்சார். ஆனா சரி, ஆபிரகாம் நினைச்சார். லோத்துக்கு குடும்பம் விடுவிக்கப்படணும்னு லோத்து நினைச்சாரா? ஆனா கவனிக்கணும், தெய்வம் நினைச்சார் இவன் குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால யாக்கும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து நடக்க போறதை சொல்லுகார். அதனால யாக்கும் லோத்துக்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள நின்று தோத்திரம் பேரு, நாளைக்கு தீமை வரப்போகுது, இந்த தேசத்தில் நீ சம்பாதிச்சது ஏதாவது உண்டுன்னா உடனே என்ன செய், எல்லாம் பேக் பண்ணி சீக்கிரம் கிளம்ப பாரு அப்படின்னு ஆண்டவர் வீடு தேடி வந்தார். லோத்து விடுவிக்கப்படணுங்கிற கரிசனை யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் தெய்வ சமூகத்துக்கு முன்ன போய் நின்று, அப்பனே 50 நீதிமான் உண்டுன்னா அழிப்பியலா, 40 உண்டுன்னு அழிப்பியலா, 30 உண்டுன்னு அழிப்பியலா, கடைசியில் 10 வரைக்கும் வருகிறார். ஒவ்வொரு முறையும் தெய்வத்தோடு பேசும்போ கோபம் வராதிருப்பதாக. யாருக்கு வேண்டின்னு? லோத்துக்கு வேண்டி. அப்ப தெய்வத்திற்கு கரிசனை இருந்து, அபிரகாமுக்கு கரிசனை இருந்து, லோத்துக்கு கரிசனை இருந்தா இல்லை. கையை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்ட பிறகும் என்னால் முடியாதுன்னு சொல்லுகிறாரே தவிர அதுக்கு வேண்டி முயற்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் ஆவிக்குரிய உதாசீனம். நம்ம நினைப்போம் இது விளையாட்டுன்னு. இல்லை, இது ஆரம்பம் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். போக 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 ஒரு குடும்பமே காணாம போயிடுச்சு. அதுதான் ஆரம்பத்தில் விளையாட்டு போல இருக்கும். நம்ம வாரத்தில் 5 நாள் சபையில் ஆராதனை, முதல்ல ஒரு ஜபத்தை தான் வேண்டான்னு வைப்போம். ஒரு ஜபம் தானேன்னு. அது 2வது நாளாய் இனின் வேலைக்கிழமையும் வேண்டாம், வெள்ளிக்கிழமை போறது தானேன்னு. அந்த உதாசீனம் வளர்ந்து 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 அப்படி ஒரு குடும்பம் இருந்ததாகவே சரித்திரம் காணல. இருந்த குடும்பமும் ஒரு காலமும் தெய்வத்துக்கு முன்னால நிற்க முடியாத ஒரு குடும்பமா இருந்து, அதனால தான் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுதே, ஆவிக்குரிய உதாசீனங்கள் ஜீவிதத்தில் வர ஆரம்பிச்ச உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னைக்கு நேற்று நல்லா ஜோம் பண்ணினேன், இன்னைக்கு ஜோம் பண்ணல. அப்ப என் இறுதி அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஜோம் பண்ணலையே. பிரச்சனை இல்லை, ஆராதனைக்கு போயிருக்கணும், ஆனா போக முடியல. ஆனா இறுதியும் சொல்லுது, ஐயோ ஆராதனை உண்டே, போனா ஜோம் பண்ணி இருக்கலாமே. அடிக்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும், இதுவரைக்கும் உதாசீனம் என்ன செய்யல, தொடங்கல. ஆனா சபையில் ஆராதனை நடக்குது, ஆனா வீட்டில் இருக்கிற எனக்கு அடிக்கலேன்னு உண்டுன்னா புரிஞ்சுக்கிடணும், ஆவிக்குரிய உதாசீனம் என் ஜீவிதத்தில் தொடங்கியாச்சுன்னு. நான் வேதம் திறந்து வாசிக்கல, வேதம் படிக்கலையேன்னு ஒரு குற்ற உணர்வு, மனம் அடிக்கின்ற இருதயம் எனக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கிடணும், எனக்குள்ள என்ன வந்துருச்சு, ஆவிக்குரிய உதாசீனம். நேற்றைக்கு ஜெபித்தது போல இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியல. ஆனா என் மனம் சொல்லுது, ஜெபிக்கலையே, ஆராதிக்கலையேன்னு என் மனம் அடிக்குது. அப்படின்னா உதாசீனம் இல்லை, விருப்பமும் வாஞ்சையும் இருக்கு.
ஆனா ஜெபம் பண்ணாம இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் இருதயத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. என பாட்டு நடக்க, என பாட்டுக்கு ஆலயத்துக்கு வாரேன், என் பாட்டுக்கு காணிக்க கொடுக்க, பாஸ்டரை பார்த்து பிரைசலாடு சொல்லுகிறேன், வெளியே தெரியல. ஆனால் ஜெபம் பண்ணி பல காலங்களாச்சு, நான் ஜெபம் பண்ணி பல நாட்களாச்சு, நான் ஜெபம் பண்ணி பல நாட்களாச்சு. ஆனால் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணலைன்னா அடிக்கும் மனசு, இப்போ அடிக்கல. எல்லாம் அஸ்யூஷுவல் நடக்கத்தான் செய்து. எப்பொழுது மனமடித்து கொள்ளாத ஒரு நிலை வருமோ அதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய உதாசீனம். இது ஒரு மனுஷனுக்குள்ள ஆரம்பிச்சா ஆத்மீகத்தை மட்டும் பாதிக்காது. லோத்தனுடைய ஜீவியத்தில் ஸ்பிரிச்சுவலை மட்டும் பாதிக்கல, செக்குலர் லைஃபையும் பாதிச்சது, குடும்ப ஜீவியத்தை பாதிச்சது, மக்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை பாதிச்சது. இதுவரை சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வந்தது, இருந்த தேசத்தை விட்டு ஓட வேண்டியது வந்தது. ஜீவிதத்தின் அத்தனை பகுதிகளிலும் அந்த ஆத்மீக உதாசீனத்தின் பிரதிபலிப்பு வந்தது. அதனால தான் தெய்வ மக்களுக்கு ராத்திரியில் சொல்லுங்க, ஒரு நேரம் ஆராதனைக்கு வரையில்லை, நானும் அடுத்த நேரம் தெய்வ சமூகத்தில் ஓடி வந்துடணும். ஒரு நேரம் நினைச்ச போல ஜபிக்க முடியலைன்னாலும் அடுத்த நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிடணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் தரிசனம் உள்ளவனை தகர்க்கும்படி சாத்தானுடைய திட்டங்கள் என்பது தோத்திரம் தாராளமானவை. தெய்வ மக்கள் நல்லா புரியணும். ஆண்டவர் கிருபை தருவாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ட்ரோல் போடுறவங்க சமீபத்தில் என் பேரை வச்சு ஒருத்தர் ட்ரோல் போட்டிருக்கார், லைவில் போகிறதுனால சொல்லுது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் காரர்கள் இவனை குறித்து ஏதாகிலும் கிடைக்குமானால் எனக்கு அனுப்பி தாருங்கள், இவனை கிழிச்சிருவோம். யாராகிலுக்கும் கிடைக்குதுன்னு எடுத்துக்கான்னு சொல்லுது. ஆனால் நான் என்ன மாத்தண்டா, இது வேற ஆள். அல்லேலூயா. நான் சொல்ல சரிதானே, எடுத்துக்கா. கடிந்து கொள்ள வேண்டியது என் கடமை, அதுதான் என் ஊழியம். உபதேசிக்க வேண்டிய நேரம் உபதேசிக்கணும், கடிந்து கொள்ள வேண்டிய நேரம் கடிந்து கொள்ளணும், சிநேகிக்க வேண்டிய நேரம் சிநேகிக்கணும், அன்பு செலுத்த வேண்டிய நேரம் அன்பு செலுத்தணும். பிள்ளைக்கு அப்ப எப்பவும் சோறு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பிள்ளைய பள்ளியெடுத்து விடண்டாமா, பிள்ளைய சுபதேசிக்கண்டாமா? இதெல்லாம் சொக்கனுவளுக்கு எங்கடா தெரியும்? வாதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா மக்களே? அதனால அனந்தன் நகர் யெகோவாரச்சன்னிய சபைக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற காரியம், ஆவிக்குரிய உதாசீனம் என்கிற ஒரு அலை சபைகளுக்கு நேராக வீசுவதற்கு எத்தனம் நடக்குது. அதனால இந்த விஷயத்தில் ஒன்று தெய்வ மக்கள் கவனமாக இருக்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணி நம்ம என்ன போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2, ஆவிக்குரிய மனமேட்டிமை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆவிக்குரிய மனமேட்டிமை. இந்த ஆவிக்குரிய மனமேட்டிமை அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவியா? தி ஸ்பிரிச்சுவல் ஃப்ரைடாமா, ப்ரைடு. எனக்கு இங்கிலீஷ் வரும், ஆனால் யாராவது தள்ளணும். ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, அப்படி ஆவிக்குரிய மனமேட்டுமை. இயேசு அழகா சொன்னார், சிறு பிள்ளையை போல ஆகாதிருந்தார். ஏசப்பா அப்படித்தான் சொல்லியிருக்க, சிறு பிள்ளையை போல ஆகாதிருந்தார். இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. போதகராய் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை வேறு, சீசர்களுக்கு சிநேகிதர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை வேற, பரிசேயரோடு பேசும் பொழுது அவருடைய மனநிலை வேற, சதுசேயரோடு பேசும் அவருடைய மனநிலை வேற. அதே தெய்வம் ஆமீன் திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய மனநிலை
சதுசேயரோடும் பரிசேயரோடும் வேகமாயும் கோபமாயும் பேசினவர் திரளான ஜனங்களை கண்டு என்ன செய்தார்? மனதுருகினார். ஒரே முகம்தான், ஒவ்வொருவரிடத்திலும் தான் வெளிப்படுத்தின விதங்கள் வேறு. எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி கரெக்டா இருந்தார். நல்ல போதகர். அல்லேலூயா. அப்படித்தானே? யூத குலத்தில் போதகனாக இருந்த நிக்கோதேமு என்று சொல்லுகிற ஒரு சீனியர் இயேசுவிட்ட போய் சொல்லுகிறார், நல்ல போதகரேன். அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் யாரால் அங்கீகரிக்கப்பட்டது? நிக்கோதேமினால் அங்கீகரிக்கப்பட்டது. இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையை தோத்திரம் சொல்ல முடியுமா? நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம்னு சொல்லுகிறார். ஆனா இயேசு அங்கீகரிக்கப்பட்ட இடமும் உண்டு, இயேசு அங்கீகரிக்கப்படாத இடமும் உண்டு. ஆமாவா இல்லையா? சீசர்கள் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட இயேசு பிரதான ஆசாரியர்களினால் அங்கீகரிக்கப்படல். அற்புதத்தை அனுபவித்தவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இயேசு அற்புதத்தை பார்த்த எல்லாராலும் அங்கீகரிக்கப்படல. அதனால நம்ம ஊழியத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணும்னு அவசியம், நம்ம ஊழியத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணுங்கிற அவசியம், நம்ம ஜெபத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் என் இரட்சகராகிய இயேசுவே அங்கீகரிக்கப்படாமை இருந்ததானால் என்னை இந்த உலகம் 100% அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேனே. ஆனால் நான் முட்டாள். உங்களை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. நான் அங்கீகரிப்பேனே, ஆனால் நான் யார்? முட்டாள். காரணம், இயேசுவுக்கே அந்த பாக்கியம் கிடைக்காதிருக்க நான் எதிர்பார்ப்பது தவறு. பேதுருவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதிருக்க அதை நான் எதிர்பார்த்தது தவறு. பவுலுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதிருக்க நான் எதிர்பார்ப்பது தவறு. ஆகவே தொடர்ந்து கிருபையில் வாழ உதவி செய்யட்டும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆவிக்குரிய, இப்ப என்ன சொன்னோம் இங்கிலீஷ்ல? பிரைட். தமிழ்ல என்ன? மனமேட்டிமை. கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்துல கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது சில காரியங்களை விட்டு நம்மை விலக்கி கொள்ளுவோம். பார்த்திருக்கீங்களா? ஆவிக்குரிய மனமேட்டிமை ஒருவனிடத்தில் ஆரம்பித்து விட்டதா என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லு. ஆரம்ப காலத்துல நம்ம நிக்கிற இடத்துல பாய் கிடந்தா உடனே தட்டி சுருட்டி வைப்போம், சேர் கிடந்தா உடனே எடுத்து ஒதுக்கி வைப்போம். நமக்கு முன்ன என்ன வேலை உண்டுனாலும் நம்ம எடுத்து செய்வோம். பணிவிடை செய்வதற்கு என் மனம் கூசவில்லை, என் முகம் கூசவில்லை, என் சரீரம் கூசவில்லை. ஆனா இப்ப சபையில கொஞ்சம் கிருபையில், சபையில் கொஞ்சம் வசதியில், கொஞ்சம் அப்படி அப்டேட் வாரேன். இப்ப என் மனம் சொல்லுது, இதை வேற யாராவது செய்வாங்க. நான் சில இடங்களில் இருந்து நான் என் வளர்ச்சியை நான் நினைக்கல. பட் கொஞ்சம் வளர வளர சில இடங்களிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொள்ளுகிறேன். முன் செய்த பணிவிடையை இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லை. முன்னால எல்லாரையும் மதிப்பேன், ஆனா இப்பொழுது சிலரை மதிக்க என் மனம் மறுக்கிறது. முதல்ல எல்லாருக்கும் கீழ்ப்படிவேன், இப்ப அப்படி இல்லை. சிலருக்கு கீழ்ப்படிவேன், சிலரை நான் கண்டுகிட மாட்டேன். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எனக்குள்ள பெருமை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலே அதுக்கு பேரு தானே பெருமை. புரியல? நான் சொல்லுது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பெருமையே இல்லைன்னு நீ நினைச்சேன்னு வை, அதுக்கு பேரு தான் பெருமை. அல்லேலூயா. சொல்லுது புரியுதா இல்லையா? இதெல்லாம் வாரது தெரியாது, இதுக்கு பின்விளைவு காணும் தான் தெரியும். இதெல்லாம் ஆரம்பம் தெரியாது. எப்படி தெரியுமா? தன் பலன் தன்னை விட்டு போனதை சிம்சோன் என்ன செய்யல, அறியல. சில பலன் நம்ம விட்டு போறது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் சில நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்களே. மக்களே, ஒரு காரியம் சொல்லுதே, உங்களையெல்லாம் குடலு வெளியே கொண்டு வருகிற அளவிற்கு எனக்கு சிரிக்க வைக்க முடியும்.
வார்த்தைக்கு வார்த்தை உங்கள்கிட்ட இந்த கையடி வாங்க எனக்கு தெரியும். அது உன்னை நிலநிறுத்தாது, அது தெரியும். அது ஒரு பரவசத்தை கொண்டு வரும், உன்னை நிலநிறுத்தாது. அது உங்களை மகிழ பண்ணுவதற்கோ உங்களை மேல் பூச்சாய் பூசுவதற்கோ நம்ம பேசலாம். ஒரு பாட்டு பாடி அப்படியே அடிச்சு மூடி கொண்டு போகலையே. தோத்திர இந்த இடத்தில் இடுப்பு வலியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் 10 நிமிஷம் இருந்தா எல்லாவனுக்கு தான் இடுப்பு வலிக்கும். உனக்கு புரியலையா? உனக்கு தெரியும்டா. ஆனா ஒண்ணு, பிரச்சனையின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில், பாடுகளின் நடுவில், உபத்திரவங்களின் நடுவில் தெய்வீக ஜீவிதத்தை நிலைநிறுத்தணும்னா சீராய் உபதேசிக்கப்பட்டு நடத்தப்பட வேணும். இந்த 3 நாள் விசேஷ கூட்டம் அல்ல ஜீவிதம். இன்றைக்கு ராத்திரி முதல் உன்னுடைய 4 சுவற்றுக்குள் நீ நடத்துவதுதான் ஜீவிதம். ஒரு ஆலயத்திற்குள்ள போய் ஜெபம் பண்ணுகிறது அல்ல ஜெப ஜீவிதம். எந்த சூழ்நிலையில நான் வீட்டில் ஜெபிக்கிறேன் பாருங்க, அதுதான் ஜெப ஜீவிதம். என் அப்பன் அப்படித்தான் நம்மளை உருவாக்குறார். அல்லேலூயா. ஒரு இரும்பு கம்பி பட்டறைக்கு போச்சுன்னா முதல்ல அந்த கம்பியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆசாரி சொல்லுவாங்களா, கொல்லன் சொல்லுவாங்க, சரிதானா? கொல்லன் மனசுக்குள்ள இந்த இரும்பை ஒரு பொருளா பார்க்கணும், ஒரு பொருளா பார்க்கணும். ஒன்னி கத்தி, இல்லைன்னா அருவாமனை, இல்லைன்னா அருவா, இல்லைன்னா கோடாரி, இல்லைன்னா என்ன, ஏதோ ஒன்று இல்லாத இடத்துல ஒன்று அப்படி மனசில் வச்சுட்டு அதை எடுத்து எங்கே வைக்கணும் தெரியுமா? நெருப்பு குண்டத்தில் தான் வைக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப நைஸாக ஹேண்டில் பண்ணணும்னு. பாருங்க, கடினமான சில நேரங்களில் நம்ம பேசுகிற மாதிரி தெரியுதுன்னா நம்ம நெருப்பு குண்டத்தில் வைக்கணும். நெருப்பு குண்டத்தில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு பொருளும் அடுத்த நிமிடங்களில் கவனித்தால் அவைகள் இன்னொரு கோணத்தில் உலகத்திற்கு வெளிப்படும். ஆண்டவர் கடிந்து கொள்வது, கர்த்தர் பேசுவது, கர்த்தர் உபதேசிப்பது, கர்த்தர் சிட்சிப்பது எவரையும் அழிப்பதற்கல்ல, தேவன் தன்னுடைய திட்டத்தை தனி மனிதனில் வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளலைன்னு அவனை கண்டு கொடுக்க வேணாம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொன்னார், ஒரு மனிதனை தேடினேன். போதுமில்லானே, ஒரு மனிதனை தேடினேன். தரிசனமுள்ள ஒரு மனிதன் இந்த சபையில், வாஞ்சிக்கிற ஒரு மனிதன் இந்த குடும்பத்தில். அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் உங்க பாஸ்டர் அப்படித்தானே சொன்னார், ஒரு குடும்பம்னு தானே சொன்னார். ஒரு மனுஷனை சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் அறிவிக்கிற ஒரு மனுஷன், அதை நீங்களா இருக்கட்டும். அப்படி உருவாக்கப்பட்டோமே ஆனால் நம்முடைய கண்ணீரும் ஜெபமும் மிகப்பெரிய அறுவடையை கொண்டு வரும். நம்முடைய பிதாக்கள் பட்ட பாடுகள் வீணாய் போகாது. இயேசு பட்ட பாடு வீணா போகாது. இயேசு சிந்தின இரத்தம் வீணா போகாது. அவர் சுமந்த சிலுவை வீணா போகாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஒருவன் சிறுபிள்ளையை போல் ஆகாதிருந்தால் அவன் எங்க வரமாட்டான், தேவ ராஜ்யத்திற்கு வர முடியாது. சில சொல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ண உங்களுக்கு தோத்தரம் அதிகாரம் தந்தது யாரு? இயேசுதான் தந்தார். அவர் தானே சொன்னார், இந்த சிறுபிள்ளையை போல் ஆகாதிருந்தால் ஒருவன் தேவ ராஜ்யத்திற்குள் வரமாட்டான்ட்டான். அவ்வளவுதான், முடியாது. 2 காரியங்கள், ஆவிக்குரிய மேட்டிமை, ஆவிக்குரிய உதாசீனம். இந்த 2 காரியத்திலும் நம்ம கவனமாவே இருக்கணும். நம்ம கவனமாவே இருக்கணும். இருந்தா நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எப்படி? அதுதான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அது அழகாக அவங்களை நடத்தும். அது அழகாக அவங்களை நடத்தும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தவறு செய்தா நம்ம மனசை போட்டு என்ன செய்யும்? அடிச்சுக்கும். அது பாருங்க, சவுலின் வஸ்திர தொங்கலை தாவீது என்ன செய்கிறார்? வெட்டிட்டார். தாவீதுக்கு கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க? தாவீதே, அவனை கொல்லுவதற்கு தேவன் ஒரு தருணத்தை தந்திருக்கிறார், மிதிச்சு அந்தால போட்டு.
ஆனா பைபிள் சொல்லுது அவன் கொல்றதுக்கு எல்லாரும் தூண்டுறான். சரி, வந்து போனதுக்கு அடையாளம் இருக்கட்டும்னு ஒரு தொங்கலை அறுத்து கொண்டான். ஆனா பைபிள் அழகா சொல்லுது, அந்த வஸ்திரத்தை எடுத்ததின் நிமித்தம் அவன் மனம் என்ன செய்தது? அடித்து கொண்டிருந்தது. அதுதான் என் நல்ல ஆவிக்குரியவனுடைய அழகு. ஒரு வார்த்தை பேசிட்டனே, இந்த இடத்துல இந்த வார்த்தை தப்பா பேசினேனே, இந்த இடத்துல இதை பேசி இருக்க கூடாது, இந்த வார்த்தையை நான் சொன்னது தப்பில்ல, இந்த இடத்துல எதிர்த்து நின்னது தப்பில்ல, இந்த இடத்துல நான் இதை பேசக்கூடாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ, நான் அவனை இந்த வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. இந்த மனம் அடிக்கணும். அடிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். சொல்றது புரியுதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எவனும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணண்டா. இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்முடைய மனசாட்சி, நமக்குள்ள இருக்கிற ஆவி அது சொல்லும் வார்த்தை சரியா தப்பான்னு. தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு சொல்லுடா, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு சொல்லும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த இரவில் சொல்லுகிறேன், இந்த 2 காரியத்தில் சபை கவனமாக இருக்கணும். 1 ஆவிக்குரிய உதாசீனம், 2 ஆவிக்குரிய மனமேட்டுமை. இந்த 2மே சீக்கிரம் வெளியே தெரியாது, சீக்கிரம் வெளியே தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்க சர்ச்சில் முன்ன ஒரு டேபிள் ஒன்று கிடந்து, நம்ம சபையில் ஆளுக்கா பஞ்சம், எல்லாரும் அந்த இடத்துல தான் நின்று சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதுக்கு மேலே தோத்திரம் ஸ்டால் எல்லாம் அதில் தான் இருக்கு. எல்லாருமே அதில் தான் பழகுவோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு ஒரு பக்கம் உடஞ்சி தாழ்ந்துருச்சு. எப்படின்னு பார்த்தா வெளியே நல்லா தான் இருந்து உள்ள கரையா ஏறி காவாசிக்கு மேலே ஜோலி முடிச்சிட்டு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன கடை. இப்போ அப்படிதான் இருக்கு, வந்தா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அது அவ்வளவு நிலை கெட்டது வர யாருக்கும் தெரியாது. அதுல வருத்தம் என்ன, என் ஆபீஸ்ல என் சேர்ல இது போல இருந்தா இன்னும் இருக்க கேமரா போல அது தெரியும். நான் எப்போ வந்து போற இடம் நம்ம வீட்டுக்கு முற்றம், நம்ம வீட்டுக்கு ஏற்றுக்கு போகிற முற்றம் இது போல தெரியும். ஆனா வெளியில பெர்ஃபெக்டா இருந்து அடியில் ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆனா மொத்தம் அது சோலி முடிஞ்ச பிறகுதான் இன்னைக்கு நல்லா இருந்ததே போயிட்டுதே, நல்லா இன்னைக்கு சாயந்தரம் நினைச்சேன் நல்ல ஒரு கவுண்டர் நாசமாகி போச்சு. அது ஏன் தெரியுறேன், வெளியே தெரியல. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய உதாசீனம் சீக்கிரம் தெரியாது, ஆவிக்குரிய மனமேட்டுமே சீக்கிரம் தெரியாது. யாருக்கு? அடுத்தவங்களுக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு தெரியும்னு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நான் முன்னால மாதிரி இல்லை, யாரையும் சீக்கிரமா எதிர்த்து பேச மாட்டேன். ஆனா இப்ப நான் பேசுகிறேன். முன்னால யாரு என்ன சொன்னாலும் கேட்பேன், இப்ப என்னால கேட்க முடியல. முன்னால எந்த வேலைக்கும் என் மனம் மடிக்காது, ஆனா இப்ப மடிக்குது. முன்னால ஆராதனை என்ன போகல என்ன பக்க பக்கன்னு இருக்கும், இன்னைக்கு ஆராதனை உள்ளதே எனக்கு என்ன செய்யுது, மறந்துடுது. ஓ இன்னைக்கு புதன்கிழமை இல்லேம்பா. ஒரு நாள் நான் இங்கே வெளியே போயிட்டு ஒரு புதன்கிழமை வேகமா வரைஞ்சு வாரேன். வழியில ஒரு சகோதரர் ரோட்டில் நின்று ஒன்னொருத்த பேசிட்டே நிற்கிறான் செம்பவளையில். அப்போ டக்குன்னு காரை நிறுத்திட்டு கிளாச்சில் என்ன நல்லா இருக்கியா? ஆமா. வேலைக்கு போனியா? ஆமா பாஸ்டர், நேரமா வந்தேன். அப்படியா? நேரமா வந்தல, ஆலயத்துக்கு போன என்ன? ஓ இன்னைக்கு புதன்கிழமை என்ன? எப்படி எப்படி கூட்டம் உள்ளதை விடு, நாளை மறந்து நடக்காம மனுஷன். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? நல்ல ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்திருந்தா அன்னு காலையில் எழும்பி முழங்கால் போடும்போ
அன்னு காலையில் எழும்பி முழங்கால் போடும்போ தனக்கா ஜோமணி இருப்பான், தன் மனைவி மக்களுக்கா ஜோமணி இருப்பான், தன் ஊழியருக்கா ஜோமணி இருப்பான், தன் சபைக்கா ஜோமணி இருப்பான், தன் சபையின் விசுவாசிகளுக்கா ஜோமணி இருப்பான். இவ்வளவு ஜோபண்ணும்போ சாயங்காலம் கூட்டம் உள்ளது ஞாபகத்துக்கு வருமா வராதானே? வருமா வராதா? வருந்தானே? அப்படியானா இவன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்திருப்பானா? இல்ல இல்ல. இது சொன்னா நான் குற்றக்காரன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? நீ செய்யறது உனக்கு தப்பா தெரியல. நான் இதை சொன்னா அப்ப இது எப்படி சொல், இதுதான் சரி. சில நேரத்தில் நம்ம யாருன்னே நம்ம தெரியல. ஒரு சைட்ல இருந்தே கரையான் சாப்பிடுது பலரை. நீ தெரியாம குறு குறு குறுன்னு நடக்க வந்த கால செப்ப கலந்து கிடக்க போற. அதுக்கும் பிறகு வரமுள்ள ஊழியர்களை தேடுங்க. வரம் உள்ளவங்க இருப்பாங்க, உனக்கு உதவி செய்வாங்களா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஒரு நாள் விலை பெசகாகும்போ ஒரு நாள் பெசகாக முட்டிக்கலாம். வெகு தொலைவில் போனார். சில பிள்ளைகளை பாருங்க, சிலருக்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம் நேரத்தில் தான் தோத்துறான். ஆமாம், சமீபத்தில் ஒரு தம்பி பரீட்சை நடக்காலேன்னு. ஆமாம், இன்னும் என்ன பரீட்சை? மத்தியானத்துக்கு வர பரீட்சையா? பரீட்சைப்பா மத்தியானத்துக்கு பிறகு காலையில் 10:30 மணி போல நான் கேட்கேன், இன்னும் என்னல பரீட்சைன்னு. அவன் இப்படி வைக்கான். இதை இந்த கொடுமையை நான் பார்க்க நிக்கணுமானே? நீ பதில் சொல்லணும். இந்த கொடுமையை பார்க்க நான் நிக்கணுமா? அதுக்குள்ள இருதய பல ஒண்ணு எனக்கு இல்லை. நான் போயிட்டேன். டைம் டேபிள் என்னன்னு தெரியல. இவன் என்ன படிச்சிருப்பான்ற? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு பீசு கட்டதை காக்கும் 15 வருஷமா அப்பம் பாரல கிடக்குது. இவனுக்கு பரிச்சை அன்னைக்கு பாடம் என்னன்னு தெரியல. இதுக்கு பேசாம லைவ்ல கேட்கானான்னு தெரியல. நீ வீட்டுல இருந்து கிடன்னு நான் இது சொன்ன குற்றக்காரன். நீ பார்ல கிடந்தாலும் அவன் பனையாரத்தான் போறான், வீட்டுல கிடந்தாலும் பனையாரத்தான் போவான். நீ அது ஊர்ல கிட, 4 கல்யாணம் ஜோறாத பாக்கட்டு. இப்ப எல்லாம் கல்யாண வீட்டுல நல்ல சாம்பார் உண்டு. நாக்கு செத்த பிறகு நீ இங்க வந்தா நீ தின்னியது சாம்பாரா பறிப்பான்னு உனக்கு தெரியாம போகும். பாருனெல்லாம் போரும் வீட்டுக்கு வான்னு. எப்படின்னாலும் இப்படிப்பட்ட பண்ணை தான் யாருவான். நீ வீட்டில் இருந்து சாம்பாராத குடி, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இதுதான் என் கணக்கு. இல்லையா சொல்லுங்க. உனக்கு இருக்கிற கரிசனை உன் பிள்ளைக்கு இருக்க வேணாம்? நமக்கு இருக்கிற கரிசனை நம்ம பிள்ளைக்கு இருக்கணுமே. கரிசனை இல்லாதவனுக்கா தெய்வம் வீட்டுக்குள்ள வந்து பேசின பிறகும் ஆமீன் லோத்துக்கு கரிசனை வரல இல்லப்பா. கையெடுத்து கும்பிட்டு பிச்சை கட்டது மாதிரி இல்ல கேட்டார் ஆபிரகாம். இவனுக்கு இறங்குங்க, இவனுக்கு இறங்குங்க, இவனுக்கு இறங்குங்க. அவ்வளவு நேரம் இந்த மனுஷனுடைய கண்ணீர் வீணா போச்சு. இல்ல ஏன்? அவனுக்கு கரிசனை இல்லையே. திட்டுறோம் கோவப்படுறோம் இல்லப்பா. என்னைக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்காதென்றேன், கிடைக்காதென்றேன். நமக்கு கிடைத்த வாய்ப்புல கொஞ்சமாவது ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துட்டா எப்படியாவது கொண்டு கரை சாத்திரமுன்னே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்னைக்கு ஒண்ணு மாதிரி ஜெபிக்க முடியாது, முடியாது. நான் சொல்றேன் முடியாது. ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் போராடின மாதிரி இப்ப முடியல, உபவாசிச்ச மாதிரி இப்ப முடியல. ஆனா என்னைக்கோ வடிச்சிருந்த கண்ணீர் இன்னைக்கு காப்பாத்துதா இல்லையா? காப்பாத்துதா இல்லையா? என்னைக்கும் கண் வெளிச்சது இன்னைக்கு காப்பாத்துதா இல்லையா? அது கடைசி வரைக்கும் காப்பாத்துங்கிற நிச்சயம் இருக்கா இல்லையா? அதுதான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு உபவாசிக்க முடியும், இருன்றேன். ஆராதிக்க முடியும், இருன்றேன். கண் விழிக்க முடியும், இருன்றேன். புரியுதா? என்னைக்கும் வாய்ப்புகளும் பலனும் இருக்காதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒடிச்சு வச்சிருந்தா நம்ம தலைமுறையை காப்பாத்தி இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் ஒண்ணு அப்படி இல்லையே. ஆபிரகாமை குறித்து படிங்க. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ நீ என்ன செய், நட. நீ கால் வைக்கிற இடத்தை உன் சந்ததி அனுபவிக்கும்.
இந்த ஆவிக்குரிய உதாசீனம் ஆபிரகாமுக்குள்ள இல்லை இல்லம்மா. எப்படி? தேவ மனிதனாகிய ஆபிரகாம் நடந்த பூமியை தானே தேவ மனுஷனாகிய யோசுவா பங்கிட்டார். எப்படி பங்கிட்டார்? ஆர்வாய் மலை வர உனக்கு, தடிக்காரங்கோண வர உனக்கு, கொலை செய்கிறதுக்கு அந்த பக்கம் நட்டா வர உனக்கு, களியக்காவலையிலிருந்து நெய்யாற்றங்கரை வர உனக்கு. பார்த்து பார்வையினால் சொல்லுவதற்கே வருஷங்கள் ஆச்சு. யோசிச்சு பார்த்திருக்கலானே, ஆபிரகாம் என்ற பரிசுத்தவான் எவ்வளவு நடந்திருப்பார் இல்லையா? அவர் நடந்ததை முழுவதுமா இவங்களால சொந்தப்படுத்த முடியலையே. அந்த கட்டாந்தரையில், அந்த வனாந்தரத்தில் இவர் நடந்த இடத்தை தானே இங்க அடிப்படை வசதி இல்லைன்னு லோத்து போட்டுட்டு போறாரு. இந்த இடத்துல புல் இல்லை, தண்ணி இல்லை, வாழ வழி இல்லைன்னு விட்டுட்டு போறாருல்ல. அவன் வேண்டான்னு சொன்ன இடத்தை தானே இவர் ஏன் உனக்கு தாண்டா வேண்டாம், என் மக்களுக்கு வேணும்னு நடந்தார்ல. அவர் சோம்பேறியா இல்லை இல்ல, அவர் சோம்பேறியா இல்லை இல்ல, அவர் சோம்பேறியா இருந்திருந்தா இன்னைக்கு ஆபிரகாம்ங்கிற பேர் இல்லை இல்லைன்னு. யாரு ஏன் யூதாஸ் கேரியோத்துன்னு யாரும் பேர் வைக்கல, ஆனா ஆபிரகாம்னு பேர் வைக்க தவறில்லையே. ஏன்? அந்த பேருக்கு பின்னால உழைப்புங்கிறது இருந்தில்ல, தரிசனம்ங்கிறது இருந்தில்ல. பலன் இருக்கிற காலம் மட்டும் ஓடுறாரா இல்லையா? அவன் என்ன சொன்னான், ஊர் என்ன சொன்ன, உலகம் என்ன சொல்லிச்சு, அவன் என்ன சொன்னான், அவன் என்ன போட்டான், அவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணான், எவன் எந்தால போனான்னு என் தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியதான்.